ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். குடோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. குடோன் அதான் இந்த விவசாயிங்கள்லாம் வந்து அவங்க பயிரை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ஒரு குடோன் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பிஸ்னஸ் மேனு எல்லாம் வந்து அவங்களுடைய பொருளை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ஒரு குடோன் வச்சுருப்பாங்க. ஆனால் அரசியல்வாதிங்க வச்சுருந்தாங்க பாரு குடோனு, கேட்டாலே அதிர்ந்துடுங்க நண்பா. கேளுங்க, பணத்தை பாதுகாக்க ஒரு குடோன். அந்த பணம் கந்து வட்டி கூட 3 பேர், தெரிஞ்சது வெளியில் தெரிஞ்சது 3 பேர், அதில் வந்து இயக்குநர்களாக இருந்திருக்காங்க. அது விசாரிக்க தான் இன்னும் அதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்குன்னு தெரியும். அதை பற்றி பார்க்க வாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் சினோரி இன்ஃப்ரா டெவலப்பர், கரூரில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது எப்படி வெளில வந்ததுன்னா, இந்த ரோடு போடாமல் பில்லு வாங்கினாங்கள்ல, அந்த கேஸில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா இந்த இது வந்து வெளில வந்திருக்கு. என்ன நடந்ததுன்னா, அதாவது ஏவா வேலு பொதுப்பணித்துறையில் இருந்தபோது அவரை பார்க்கறதுக்கு வந்து இந்த கான்ட்ராக்டுக்காரங்களாம் போவாங்க. ஏன்னா ரோடு போடுறதுக்கு, மற்ற பொதுப்பணித்துறையில் வந்து மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு, உள்கட்டமைப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே போனவங்க அவர் வந்து ஒரு சீட்டு தருவாராம். ஒவ்வொரு கான்ட்ராக்டர்காரங்களுக்கு எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒவ்வொரு சீட்டு தருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்தால் இந்த கம்பெனியில் வந்து சுரேஷ்னு ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்கணுமா. ஆனால் அவனை யாருமே பார்க்க முடியாதான். ஏவா வேலுடைய வந்து அனுமதி சீட்டு இருந்தால் தான் அவனை பார்க்கலாமா. அவங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தா அவன் தான் முடிவு பண்ணுறது யார் வேலை செய்யணும், யார் வேலை செய்யக்கூடாது, அவங்க எத்தனை % கமிஷன் தரணும் அந்த வேலைக்கு அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறது அவன் தான். இப்போ ரோடு கூட போட்டாங்களா, ரோடு போடாமல் பில்லு எடுத்தாங்களா தெரியுங்களா, அந்த கேஸில் அது மாதிரி தான். மொத்தம் 7.5 கோடி ரூபா ரோட்டுக்கு 3.5 கோடி ரூபா முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ரோடு போடாண்டான், மீதி 4.5 கோடி நாங்கள் எடுத்துக்கிறோம், 3.5 கோடி நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு இதான் டீலாக இருந்துரும் போல் இருக்கு. அந்த குடோனில் வந்து இருக்கிற பணம் இவங்க எல்லாம் கந்து வட்டி மாதிரி விட்டுருக்குறது. மொத்தம் வந்து அதுக்கு வந்து கேஷ் கவுண்டர் மட்டுமே வந்து 10. கேட்டுங்க, கேஷ் கவுண்டர் மட்டும் 10. அதில் வந்து இந்த அரசியல்வாதிங்க, பொதுமக்கள், பிஸ்னஸ்மேனு யாராக இருந்தாலும் சொத்து எடுத்துக்கிட்டு போனால் அதில் வந்து பணம் வாங்கிக்கலாம். அது மாதிரி தான் இந்த அரசியல்வாதிங்க பணம் வாங்கி இந்த எம்எல்ஏக்கெலாம் நின்றுருப்பாங்கள்ல போனாட்டி, அதில் வந்து திமுக அரசியல்வாதிகளும் உண்டு, அதிமுக அரசியல்வாதிகளும் உண்டு. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு, பணம் சொத்தை வாங்கிக்கிட்டு. இப்போ எல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 2021 வட்டி கட்டி இப்போ தோத்துட்டாங்களா என்னன்னு தெரில. வாங்கின பணத்துக்கு மீறி வட்டி கட்டிருக்காங்க. இப்போ அவங்களால சொத்தை மீட்கவும் முடியல. சொத்தை கொடுன்னு கேட்டால், சொத்து பத்திரத்தை கொடுன்னு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டு விட்டதாகவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அது கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இப்படியே பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்துருக்காங்களா. இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த பொதுப்பணித்துறையெலாம் ஏலம் போடுறாங்கள, அவங்கக்கிட்ட வர பணம் தான். நல்லா கேட்டுங்க, அவங்கக்கிட்ட இருந்து வர கமிஷன், ஏவாவாளுக்கு வர கமிஷன். அந்த கம்பெனியில் வந்து சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கான், பவித்ரான்னு ஒருத்தர் இருக்காங்க, நெல்லுசாமின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் இயக்குனர்களாம். இந்த சுரேஷை வந்து யாருமே பார்க்க முடியாதான். அந்த ஏவா வேலுடைய அனுமதி சீட்டு இருந்தால் தான் பார்க்கலாமா. இவர் வந்து இது பண்ணுறதும் சரி, முடிவு பண்ணுறது இவர் தான். இந்த பணம் பொதுமக்களுடைய வரி பணத்தை எப்படியெல்லாம் பங்கு போட்டு, எப்படியெல்லாம் நாசமாக்கி, எப்படியெல்லாம் திங்கிறாங்க பற்றியா. கிராமத்தில் சொல்லுவாங்க, வஞ்சித்தார் வளர்ந்தாலும் வஞ்சித்தார் பிள்ளை வாழாது அப்படின்னு. இவனு எத்தனை பேரை வந்து வாய்க்கரிசி போட்டு இவனு வாழறதுக்கு இவனெல்லாம் வாழ்ந்துடுவானுங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். இது ஏன் இந்த பொழப்பு, இந்த ஈனங்கட்ட பொழப்பு. இதில் வந்து தலைமையிலோட உத்தரவு என்ன பேசுகிறார் ஸ்டாலின் அன்னைக்கு, திமுககாரரை எவனாலையும் கோர்ட்டில் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது, நிரூபித்து தண்டனை வாங்கி தர முடியாது. இது வந்து ஒரு தலைமை பேசுகிற பேச்சு. ஏவா வீட்டில் ரெய்டு நடத்துறதுக்கு இது மாதிரி இருந்தால் அந்த கட்சி எப்படி இருக்கணும்னு நீங்களே நினச்சி பாருங்க. இவன் ஒருத்தங்கிட்டே இவ்வளவு இருந்ததுன்னா மீதி பேத்துக்கிட்டலாம். இந்த திமுக காரணம் தமிழ்நாட்டுடைய பணம் சொல்கிறதா,
இந்த திமுககாரங்கிட்டையும் அதிமுககாரங்கிட்டையும் தான் இருக்குது. கடந்த ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதுக்கும் பிறகு அரசியலுக்கு வந்தவங்கள கணக்கெடுத்து அதை ரெய்டு பண்ணி அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொத்து மதிப்பும் இப்போ இருக்கிற சொத்து மதிப்பும் கணக்கு பண்ணால் போதும். அந்த பணத்தெல்லாம் வெளில எடுத்தாலே தமிழ்நாட்டோட கடனை அடைச்சிடலாம். ஏன்னா வாங்கின கடன் முழுக்க முழுக்க இவனுவோ தான், இதுக்கு இவனுவோ தான் பொறுப்பு. அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தீர்வு முதலமைச்சர் தான், இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான் எடுக்கணும். இவங்ககிட்ட விடக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். இப்படிலாம் பார்க்கும்போது வயசு எரியுது. 10 கேஷ் கவுண்டர் வச்சு இவனுவெல்லாம் வசூல் பண்ணுறானுன்னா அப்போ அவனுக்கிட்டலாம் எவ்வளோ பணம்? ஒரு பேங்க்கில் கூட வந்து 3 கேஷ் கவுண்டர் 4 கேஷ் கவுண்டர் எவ்வளோ பெரிய பேங்காக இருந்தாலும் சரி இருக்கும். ஆனால் இவனுக்கிட்ட இருக்கிற கேஷ் கவுண்டர் இன்றைக்கி 10. அது எவ்வளோ பெரிய குடோனாக இருக்கும் பாரு. அதில் எவ்வளோ பணம் அப்போ பதுக்கி வச்சுருப்பாரு பாரு. ஆனால் அன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை வரும்போது இந்த பணத்தெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டானோ. அந்த இடத்த இல்லை இந்த பணம். ஆனால் கூடிய சீக்கிரம் மாட்டுவாங்க. இந்த இவன் அது மாதிரி தான் இளஞ்செழியனா எவனா இந்த சிவசங்கர உதவியாளர் அவன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துறான் சிவசங்கரன் மேலே. இது மாதிரி நான் கொடுத்தது உண்மைங்க, 23 லட்ச ரூபா வாங்கினது உண்மை, அதில் வந்து 7 லட்ச ரூபா வந்து சிவசங்கரன்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான். இதன் மூலயமா வந்து சிவசங்கரன் சிக்கிறாரு. முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரன் வசமாக சிக்கியிருக்காரு. இன்னும் வந்து அவரை வந்து கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் அவர் இன்னும் என்னென்ன ஊழலில் ஈடுபட்டிருக்காருன்னு வெளில தெரிய வரும். அது மாதிரி இன்னும் அந்த என்ன தமிழரசனா அந்த இதில் இப்போ பள்ளியோட மோசடி வழக்கில் சிக்கனானா அவன் இதேமாரி தான் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் வச்சுருந்துருக்கான். அதாவது தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனா அதுக்கு தலைவராக இருந்துக்கிட்டு தான் இவன் இந்த அதுக்காக அவன் திமுக பிரமுகரான். அதன் மூலிமா தான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நான் உங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த 100 கோடிக்கு மேலே வந்து பணத்தை திருடி இருக்கிறது, வாங்கியிருக்கிறது. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாங்கள் நல்லாட்சி தந்தோம் புலம்பிக்கிட்டு நாட்டை வீணாகிட்டு உட்காந்துருக்கானோ. இன்னும் வீணாக பார்க்குறானோ. ஏதோ இப்போ தான் கொஞ்சம் சிறப்பாக போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா இதை கலைக்கணும். நேற்று போராட்டம் வேறு. இந்த போராட்டம் எதுக்குன்னே தெரில. அவர் வந்து ஒரு அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அது வந்து என் குழந்தைக்கு வந்து மாத்திரை வந்து டாக்டர் வந்து கொடுக்க சொன்னாங்க, அதை தான் நுணுக்கி கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இதை இப்போ கையில் எடுத்துக்கிட்டு அவர் போதைப் பொருள் அவரை வந்து இது பண்ணணும், ராஜினாமா பண்ணணும், முதலமைச்சர் நீக்கணும் அவர் அமைச்சர் பதவியிலேருந்து. அப்புறம் ஒரு குழந்தைக்கு வந்து மாத்திரையை வந்து நுணுக்கி கொடுக்காம அப்படியே முழுசாக போடும், அது தொண்டையில் சிக்கிக்க ஒரு பச்சை குழந்தைக்கு. இந்த அறிவு கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்கானோ. அது இல்லாமல் எவனாவது தான் போதைப் பொருள் யூஸ் பண்ணதை வீடியோவே எடுத்து அவன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து போடுவானா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போடுவானா? அது மாதிரி தான் தம்பி சரத் வந்து போட்டிருக்காப்புல. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அதை போட்டிருக்காரு. அதை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அவர் இது போட்டார், போதைப் பொருள் நுணுக்கிறாரு, அதே மாதிரி இருக்குது, அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும். இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது லாஜிக் இருக்கா? ஆடுங்க, ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுங்க, ஏதாவது உருப்படியானதுக்கு போராட்டம் பண்ணுங்க. இது மேலும் மேலும் மக்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பை தான் தூண்டும். நல்லது நினைக்க தோணாது. சரி, பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுடன் சந்திப்பது நான் உங்கள்